வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து ஒரு சைட் டிஷ் தான் ரோட்டிக்கு தொட்டுக்கிறதுக்காக. இது பன்னீர் வச்சு பண்ணுற சப்ஜி. இது வந்து ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம், சிரமமே கிடையாது, ரொம்ப குயிக்காகவும் பண்ணிடலாம். முதல்ல இதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்துக்கலாம். முதல்ல வந்து இந்த மாதிரி ஆனியன், அப்புறம் டொமேட்டோஸ், இந்த கேப்சிகம் இதெல்லாம் இப்படி வந்து நம்ம ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிக்கணும் இலையா. அப்புறம் 4 துண்டு வந்து பன்னீரும் நான் வச்சுருக்கேன். இங்கே வந்து 2 தக்காளியும் கொஞ்சமாக வெங்காயமும் வச்சுருக்கேன். இதை வந்து அரைச்சிக்கலாம். நம்ம இந்த பாத்திரத்தில் இருக்கிற டொமேட்டோவையும் ஆனியனையும் நம்ம நல்லா அரைச்சின்னு வந்துடலாம். இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்மளோட பன்னீர் வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலேயும் இந்த ஸ்குவர்ட்ஸில் வந்து குச்சியில் இந்த ஸ்டிக்கில் நான் போட்டு வச்சுட்டேன். இங்கே வந்து நான் கிரில் பேன் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் நான் நெய் விட்டுக்கிறேன். நீங்கள் என்ன வேணுனாலும் விட்டுக்கலாம், பட்டரும் விட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நெய்யை வந்து விட்டுன்ட்டு இதெல்லாம் நல்லா கொஞ்சம் லோ ஃபயர்லேயே வச்சுட்டு நம்ம இதை திருப்பி போட்டுட்டு அந்த குச்சியை பெரட்டி எடுத்து ஒரு மாதிரி ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் நெய்யை நான் விட்டுட்டேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாமும் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் இந்த பக்கம் ஆனப்புறம் அடுத்த பக்கத்துக்கு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இந்த குச்சியை. இப்போ நம்மளோட வெஜிடபிள்ஸ் பன்னீர் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே வதங்கிடுத்து. இதை வந்து ஸ்குவர்ட்ஸ்லேருந்து நான் எடுத்து நம்ம தட்டில் போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் அரைக்கும்போது நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு அது கூட சேர்த்து அரைச்சின்னு வந்துடலாம். நம்மளுக்கு இந்த சப்ஜிக்கு தேவையான சாஸ் வந்து நான் ரெடி பண்ணிவிட்டேன். அதாவது இந்த டொமேட்டோ, ஆனியன் அண்ட் கேஷ்யூ நட்ஸ் இந்த 3த்தையும் அரைச்சின்னு வச்சுருக்கேன். இப்போ காயெல்லாம் நம்ம வந்து வதக்கி எடுத்துட்டோம். அதை இப்போ வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் இந்த பிங்க் சால்ட்டும் கொஞ்சம் லேசாக தூவிக்கலாம், இந்த எல்லாத்துலேயும் படுற மாதிரி. இப்போ நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் இந்த பிங்க் சால்ட்டும் இது எல்லாத்தையும் தூவிட்டேன். இது இப்படியே இருக்கட்டும். இங்கே கடாயில் வந்து கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயுமா விட்டுருக்கேன். இது கொஞ்சம் சூடானப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கூழ், அதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம். கொஞ்சம் இஞ்சியும் கார்லிக்கும் இருக்கிற பேஸ்ட்டும் நான் போட்டுக்க போகிறேன். இப்போ முதல்ல ஜீரகத்தை போட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டுட்டு நம்ம அரைச்சின்னு வந்து அந்த தக்காளியும் வெங்காயமும் அந்த பேஸ்ட்டையும் நான் போட்டுட்டேன். என்னோடய கேஸுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ஆர்கானிக் கேஸு, அதனால சூடு வந்து ரொம்ப சீக்கிரமாயிடும். சின்னதாகவே ஆக்க முடியாது, ஒன்று அணைஞ்சு போயிடும், இல்லைன்னா பெருசாக இருக்கும். ரொம்ப அந்த பாத்திரத்தை தூக்கி பார்த்து அணைக்கணும். இது கொஞ்சம் சில சமயங்களில் ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்படி வச்சுட்டு பாத்திரத்தை வச்சுட்டே அந்த பக்கம் போக முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ சூடாகிடுறது. இப்போ வந்து இது வந்து வத்தின்ண்டே இருக்குது. இதில் நான் பொடிகள்லாம் போட்டு கொடுத்துட்றேன். மஞ்சள் பொடி, மிளகா பொடி, தனியா பொடி, ஜீரக பொடி இதெல்லாம் போட்டுடுறேன். நான் இதுக்கு வந்து எல்லா பொடியும் போட்டுட்டேன், உப்பும் போட்டுட்டேன். இப்போ வந்து ஒரே ஒரு பிஞ்ச் வந்து ஆம்ச்சூர் பவுடர் போட்டிருக்கேன். ஏன்னா அதுக்கு வந்து ஒரு சாஃப்ட் டேஸ்ட்டும் கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அந்த வெஜிடபிள்ஸு, பன்னீர் இதெல்லாம் உருவி இது கூட போட்டுடலாம். நான் கொஞ்சம் தண்ணியும் விட்டுட்டேன் அந்த கன்சிஸ்டன்சியை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ எல்லாமே நான் போட்டுட்டேன். இந்த கிரேவி வந்து இதில் எல்லாம் நல்லா படுற மாதிரி நம்ம கொஞ்சம் முள்ளமாக எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான இந்த பன்னீர் சப்ஜி வந்து ரெடி ஆகிடுது. இதை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இங்கே வந்து நான் கஸ்தூரி மேத்தியை கொஞ்சமாக போட்டிருக்கேன். அப்புறம் இங்கே ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதையும் மேலே விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். நான் அமுல் ஃப்ரெஷ் க்ரீமையும் மேலே விட்டுட்டேன். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து ரொட்டி கூட நம்ம கொடுத்துடலாம். நம்ம ரொட்டி அப்புறம் வந்து இந்த சப்ஜி ரெண்டுமே ரெடியாக எடுத்து நல்ல டேஸ்டியாக இருக்கும். உங்கள் பார்த்தாலே தெரியுது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க. ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு.
If they are interested in such recipes, please share with them. Thank you friends. I'll meet you in my next video. Good night.